2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். பிள்ளையை துணிகளில் சுற்றி கிடத்தியிருக்க காண்பீர்கள். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த செய்தியை நான் ஏற்கனவே சொன்னபடி மேய்ப்பரிடத்துல வந்து தேவதூதர்கள் சொல்றாங்க. பாருங்க, மேய்ப்பரிடத்துல வந்து சொல்றாங்க. அவங்க சொல்றதுக்கு எத்தனையோ ஆட்கள் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் கர்த்தருக்காக உண்மையாக அவருடைய வருகையை எதிர்நோக்கி அவருடைய வருகைக்காக பாருங்க, நான் பார்க்கிறோம் அன்னாள் என்கிற ஒரு பெண், அவள் வந்து கர்த்தருக்காகவே ஆலயத்தில் முழுவதுமா உபவாசமும் ஜெபமும் பண்ணி கொண்டு இருந்தாலாம். சிமியோன் என்கிற ஒரு மனுஷன் அவன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காகவே காத்து கொண்டு இருந்தாலும். லூக்காஸ் விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவங்களெல்லாம் பார்க்கிறோம். சிமியோன் என்ற ஒரு மனுஷன் கிறிஸ்து பிறப்பதற்காக இஸ்ரவேலின் ஆறுதல் அப்படிங்கிறான். அவனை குறித்து சொல்லும்போது இந்த லூக்கா எழுதுகிறாரு, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனா இருந்தானாம். யாரு? அந்த சிமியோன். இப்படிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அந்த தேவதூதர்கள் யார்கிட்ட போய் சொன்னாங்க பாருங்க? மேய்ப்பர் இடத்துல, மந்தை மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க, அவரிடத்துல போய் சொன்னார்களாம். உண்மையாவே மந்தை மேய்ப்பர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் ரொம்ப எளிமையானவர்கள் தானே. சிறு ஆடு தாவீது என்கிறவர், அவர் ராஜா தான் பின்னாடி. முதல்ல மேய்ப்பனா இருந்தவர் தான். ஆடுகளின் மேய்ப்பனா இருந்த அவரை தம்முடைய ஜனத்தை மேய்ப்பதற்காக கொண்டு வந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. என்னது? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக கொண்டு வந்தாராம் ஆண்டவர். அப்படியாக தாவீது ஒரு மேய்ப்பர். அவர் தன்னை குறித்து சொல்லும்போது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொல்றார். நான் சிறுமையும் எளிமை, அவர் தன்னுடைய நிலைமையை வச்சு சொல்றாரு, நான் ஒண்ணுமே இல்லையா, ஆனா கர்த்தர் எங்க இருக்கிறாரு? என் மேல தன்னை சிறுமையும் எளிமையுமானவன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், முன்னணிலாம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த மாடுகளுக்கு தீவனம் வைப்பாங்களாம், ஒரு தொட்டி, அதுக்கு பேர் தான் முன்னணி. நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல மேங்கர் அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். முன்னணி என்பது, நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அவருடைய அடையாளம் எப்படி இருந்துச்சு பாருங்க. துணிகளில் சுற்றி முன்னணையில கிடத்தி, அதுதான் அவருக்கு அடையாளம் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அடையாளப்படுத்துகிறார். எப்படின்னா, முன்னணை அவருடைய அடையாளம். அதாவது மாட்டுக்கு தீவனம் வைக்கிற தொட்டி, துணிகளில் சுற்றி இருப்பது அவருக்கு அடையாளம். அவர் எப்படிப்பட்ட அடையாளத்தோடு இந்த பூமிக்கு வந்தார் பாருங்க. அப்படியா இன்னைக்கு நம்ம அடையாளம் சொன்ன போனா லேண்ட்மார்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வராங்க, அவர்களுக்கு வழிகாட்டும்படியா நட்சத்திரம் வருகிறது. அந்த நட்சத்திரம் பின்னாடி வர்ற அவர்களை தேவதூதன் சொல்றான். நீங்க பிள்ளையை துணிகளில் சுற்றி இருக்க காண்பீர்கள், முன்னணையில் கடத்தி இருக்க காண்பீர்கள், இதுதான் அவருக்கு அடையாளம்னு சொல்லி. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம்ல லேண்ட்மார்க் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ எதுக்கு இது பண்ணாலும் என்னது ஒரு லேண்ட்மார்க் கேட்கறாங்க. லேண்ட்மார்க் என்று சொல்லும்போது அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதா, பெருசா அப்படியாக இருக்கும். அப்படிதானே? அப்படிதானே இல்லையா? லேண்ட்மார்க்னா புரியுதா உங்களுக்கு? புரியுதா? குறிப்பிட்ட இதுக்கு பக்கத்துல போத்தீஸ் இருக்குல்ல, போத்தீஸ்ல இருந்து 4 கடை தாண்டி தான் எங்க கடை. அவரும் கடை தான் வச்சிருக்கிறாரு, ஆனா அவர் அடையாளம் சொல்ல எதை சொல்ல வேண்டி இருக்குது? பெரிய போத்தீஸ். ஆர்எம்கேவி இருக்குல்ல, ஆர்எம்கேவி தாண்டி வந்துட்டீங்கன்னா அந்த திருப்பத்தை தாண்டின உடனே எங்க வீடு இருக்குது. என்னது? யாரு? எது அடையாளம்? அப்போ இந்த உலகத்தில் உள்ள மனுஷரெல்லாம் அடையாளம் என்று சொல்லுவது அல்லது லேண்ட்மார்க் என்று சொல்லுவது அவர் பெரிய ஒரு காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் எப்படி இருந்துச்சு பாருங்க. அவரை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பில். பாடல் பாடும்போது சொல்றாரு, எந்த அளவுக்கு பைபிள் அப்படி போடல. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ, கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ, விலையேற பெற்ற
உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே, வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் பிறந்தார் பிறந்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு பிறந்தது துணிகளில் சுற்றி மாடு வப்போமா, நம்ம யாராவது பிள்ளைய வப்போமா அப்படி மாடு? அப்ப இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைஜீன் சொல்லி பிள்ளைகளுக்கு என்ன பயங்கரமா. என் பேத்திக்கு இன்னும் சீனியை காட்ட மாட்டேங்கிறா கண்ணில். என் மகா ரேச்சல் இருக்கிறாளே, பேத்திக்கு இன்னும் சீனியை கண்ணில் காட்ட மாட்டேங்க. நான் தான் கொஞ்சம் கொஞ்சம், நாங்கள் தான் அவள் இல்லாதப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து என்ன செய்கிறோம், பால் கொடுத்தா கூட கொஞ்சம் குடிக்கிறாவா, அதனால கொடுக்குறோம். ஏகப்பட்ட காரியம் நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஏகப்பட்ட காரியத்தை பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் என்ற பேரில், உண்மையாகவே ஆரோக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பிள்ளை பிறந்தா அதை எந்த அளவுக்கு பாருங்க பேணி காப்பாற்றுறாங்க. நம்மளாம் சும்மா ஏதோ துணியை, அந்த பிள்ளை டாய்லெட் போனால் ஏதோ ஒரு பழைய துணியை வச்சு நம்ம துடைப்போம். இப்போ அதுக்கே மாதம் ஆயிரக்கணக்கில் ஆகுது. என்னதான் ஹைஜீனிக் ஆரோக்கியம், அதுக்கு ஆயிரக்கணக்கில். அது என்னது, பேம்பர்ஸ். அதில் பேம்பர்ஸ்லேயே கூட குறைஞ்ச பேம்பர்ஸு, கூண்ண விலை உள்ள பேம்பர்ஸு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பிள்ளைகளை பாருங்க எப்படி பேணி வளர்க்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை மாடு தீவனம் திங்கிற அந்த இடத்துல போட்டு வச்சு, தொட்டில் இல்லை, எனவே தொட்டியில போட்டாங்க. என்னது, தொட்டில் இல்லை, தொட்டியில போட்டாங்க பிள்ளைய. அந்த அளவுக்கு அவருடைய அடையாளம் ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு யாரு அவர், வானாதி வானங்கள் பாண்டம்ல, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரா. நான் ஏற்கனவே ஆராதனை வேளையில் அந்த வசனம் சொன்னேன். அவர் எப்படிப்பட்டவன் சொல்லி, வானம் எனது. அவர் சொல்ற எதுக்கு அதை சொல்றார் தெரியுமா? ஏன்னா எவ்வளவு பெரிய தேவன். எனக்கு நீ இந்த ஒரு ஆலயத்தை கட்டிட்டு, சாலமோன் ஆலயம் தான், பெரிய ஆலயம் தான், எத்தனை ஏக்கர் கணக்கில் உள்ள ஆலயம் தான். ஆனால் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக, தேவனுடைய அளவுக்கு முன்பாக அது ரொம்ப ரொம்ப சிறியது. அல்லேலூயா. அவர் சொல்ற வானாதி வானங்கள் கொள்ளாதவர். சாலமோன் சொல்லும்போது அப்படிதான் சொல்றாரு, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அவர் சொல்லுகிறார், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, உமக்கு இந்த ஆலயம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சாலமோன் அவர் ஜெபம் பண்றாரு. வானாதி வானங்கள். அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தது எங்க பிறந்தார் தெரியுமா? மாட்டுக்கொட்டில். அவருக்கு இடம் இல்லை, தங்க இடம் இல்லை. ஹல்லேலூயா. கடைசி வரை அப்படித்தான் வாழ்ந்தார். அவர் தங்குவதற்கு அவரு இடம் இல்லை. பெரிய ஆள் ஆனப்புறம் அவர் சொல்றாரு, அற்புத அடையாளங்கள் செய்த புறம் சொல்றாரு, அவரு மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு எளிமையானவர், எவ்வளவு தாழ்மையானவர் பாருங்க. நிறைய பேர் அவருடைய அடையாளம் சிறுசா இருந்தா அதை மறைத்து பெருசாக்க முயற்சிப்பார்கள். அல்லேலூயா. அவங்க அப்பா பெரிய குடிகாரரா, ரொம்ப தரித்திரனா இருந்தா அவங்க யாரும் தான் சொல்லுவாங்க, எங்க தாத்தா எப்படி இருந்தார் தெரியுமா? அப்பா விட்டுருவாங்க. என்னது, எங்க தாத்தா அவர் பெரிய பணக்காரர் தெரியுமா, அவர் செய்த தொழில் அப்படி இப்படி. ஆனா அப்பா என்ன செய்வாங்க, விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க அப்பா சாதாரண ஆளு, சொன்னா யாரும் அவரை குறைச்சி எடை போட்டுருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க. அவருடைய அடையாளம் சின்னதா காட்டினாரு. அவர் நினைத்திருந்தால் அரசர் மாளிகையில் தங்கி இருக்க முடியும், பிறந்திருக்க முடியும். அல்லேலூயா. அப்படிதான் எதிர்பார்த்தாங்க.
இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எதிர்பார்த்தாங்க? அவரை மன்னர் மாளிகையில பிறக்கணும் எதிர்பார்த்தாங்க. அதனாலதான் இந்த சாஸ்திரிகள் எங்க போனாங்க தெரியுமா? முதல்ல இயேசுவை தேடி வராங்க. எங்க போறாங்க? நட்சத்திரம் வழி நடத்திட்டு வருது. நட்சத்திரம் வழி தப்பி நடத்துமா? சரியாதான் போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க அதே சந்தேகப்பட்டாங்க. சந்தேகப்பட்டு எங்க போயிட்டாங்க? ராஜாவுடைய மாளிகைக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னது? இயேசு கிறிஸ்து எங்கதான் பிறந்திருப்பாரு. ஏன்னா அவர் ராஜா, உலகத்தை ஆளுகிற யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படிங்கிறாங்க. வாசிங்க, இந்த மத்தேயு புத்தகத்தில் நீங்க வாசி பாத்தீங்கன்னா அதுல 2ஆம் அதிகாரத்துல முதல் பகுதியில பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். 2ஆம் வசனம் 2:2, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. எப்படி பாருங்க, யூதருக்கு ராஜா. அதனாலதான் யூதருடைய அரண்மனையில் இருப்பாங்கன்னு சொல்லி அங்க போறாங்க. ஏன்னா அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்னது? அவர் யூதருக்கு ராஜா. அவருக்கான அவரை குறித்து அந்த சாஸ்திரிகளுக்கு கொடுக்கப்பட்ட குறிப்பு என்னன்னா, அவர் யூதருக்கு ராஜா. ஹல்லேலூயா. யூதர்கள் வழியாத்தான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. அதனால முதல்ல யூதர்களுக்கு அவர் ராஜா. அதனால அங்க போறாங்க. அப்ப மனுஷனுடைய எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்குது. மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்குது. நாம எப்படி பேரக்கூடாது? தாழ்ந்து போயிடக்கூடாது, நம்ம குறைஞ்சு போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம்ல, ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. சொந்த வீடு இருக்காது, சொந்த சம்பாத்தியம் இருக்காது, பெருசா ஒண்ணு இருக்காது. ஆனா நினைப்பு எல்லாம் என்னது? காரு அல்லது பைக்கு, மொபைல், நல்ல காஸ்ட்லியஸ்ட் மொபைல். இதெல்லாம் வாங்கி என்ன காட்டணும்? தன்னுடைய எதுக்கு மொபைல்? காஸ்ட்லியஸ்ட் மொபைல் எதுக்கு சொல்லுங்க? பேச போறோம், அவ்வளவுதானே. கூடுமான ஒரு சில வீடியோஸ் பார்க்கலாம், பிரயோஜனமான வீடியோஸ். வாட்ஸ்அப் பார்க்கலாம், பிரயோஜனமானது. இவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு? என்னன்னா தங்களுடைய அடையாளத்தை உயர்த்தி காட்ட நினைக்கிறாங்க. ஆனால் இயேசுவோ அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அவர் தாழ்மையின் ரூபம். நீங்க எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் நிருபத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பிலிப்பியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபம். சொல்லுங்க, அவர் தேவனுடைய ரூபம்னா என்னங்க? இமேஜ். அவருடைய ரூபம், அவருடைய உருவம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை பாருங்க. அடுத்து தேவனுக்கு எப்படி இருக்கிறார்? அவர் சமமா. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வசனம் நமக்கு இயேசு கிறிஸ்து அவர் மனுஷன் தானே சொல்றதுக்கான ஆதாரம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவனுக்கு சமமா இருக்கிறார். தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடி, ஐயா கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு ஓடுறவரா இல்ல. சில பேர் கிடைச்சிட்டு ஓடுவாங்கல்ல, அப்படி ஏதாவது கிடைக்க கூடாது கிடைச்சிட்டு அப்படின்னு நினைச்சுவாங்க, தூக்கிட்டு ஓடுவாங்க. இது யாரும் பிடிங்கிடக்கூடாது, தனக்கு சொந்த உரிமை பாராட்டிடக்கூடாது, எனக்கு கொடுன்னு கொடுத்து கேட்டக்கூடாது. அதே போல இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். அதாங்க முன்னணியில பிறந்தாரு. அதான் வெறும் கந்தல் துணினால சுற்றப்பட்டு அவர் வைக்கப்பட்டாரு. அவர் நினைத்திருந்தா அதற்கு தகுந்த ஆட்களை ஏற்கனவே அனுப்பிச்சிருக்க முடியும். நல்லா அரண்மனையில் தங்கும்படியாக இவரை கூட்டிக் கொண்டு போய் அரண்மனையில் உட்கார வைக்க, யோசேப்பு மரியாள உட்கார வைத்து இங்க வச்சு நீங்க உங்க குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி கொடுத்திருக்க முடியும். அவர் நினைத்தால் செய்திருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி விரும்பவில்லை. அவர் தன்னைத்தானே தாழ்மையாக்க விரும்பினார், எளிமையாக்க விரும்பினார். அல்லேலூயா. எனவே அருமையானவர், அவருடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துணிகளில் சுற்றி இருப்பது அல்லது மாட்டு தொட்டியில வைத்திருப்பது. மாட்டு தொட்டியில் அல்ல, மாட்டு தொட்டி, முன்னணை மாட்டு தொட்டி, மாடு தீவனம் சாப்பிடுகிற தொட்டி. எனவே அவர் எளிமையின் அடையாளம் தான். கடைசி வரை ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு ஒருவேளை பாருங்க, அவர் எளிமையின் அடையாளங்கள்னு அவர் ரொம்ப தரித்திர அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, எளிமைக்கும் தரித்திரக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே என்ன செய்தார்? அவர்
சிலுவையில தன்னை தரித்திரராக்கினார். அவரும் பூமியில இருந்த நாட்கள் அவருடைய ட்ரெஸ் ஏராளமான விலைக்கு போச்சான். அதனாலதான் அந்த ரோமானிய வீரர்கள் அவருடைய ட்ரெஸ் என்ன செய்தார்கள்? பங்கிட்டு கொண்டார்களாம். யோசிச்சு பாருங்க, ஏன் பங்கிடணும்? அவர் ஒரு குற்றவாளி. அவங்கள பொறுத்தவரை சிலுவையில் அறையப்பட்ட மாபாவி. அவர்களை பொறுத்தவரை யூதர்களை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே. பைபிள் சொல்லுகிறது அவர் அவர் தம்முடையதிலே வந்தார், அவருடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி. தம்முடையதில் யூதர்கள் அவருடையவர்கள், அவருடைய நேரடி கண்காணிப்பில் இருந்தவர்கள். அவர்களுக்குள்ள இவர் பிறந்தார். அவருடையவர்களாக இருந்த யூதர்களும் அவர் என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணிக்கப்பட்டார். அவர் அப்படிப்பட்ட தேவன். அவர் அவர் தரித்திரர் இல்லை. இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் தரித்திரமா வாழல, ஆனால் எளிமையா வாழ்ந்தார். நான் சொன்னேன், அவருடைய ட்ரெஸ்ஸே அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள். ரோமானிய வீரர்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து தெரியாது, யூதர்களுக்கே தெரியல, அவர்களுக்கு தெரியாது. இயேசு புனிதமானவர், இயேசு பரலோகத்திலிருந்து வந்த தெய்வம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க ட்ரெஸ்ஸை பங்கு போடல. அந்த ட்ரெஸ் விலையேற பெற்றதா இருந்தபடினால் என்ன செய்தார்கள்? அதை பங்கிட்டு கொண்டார்கள். நான் இதை எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விலையுந்த ஆடைகள் அணிவதோ அல்லது நம்ம சந்தோஷமா இருப்பதையோ தேவன் வெறுப்பதில்லை. அதுக்காக நம்ம ரொம்ப சிம்பிளா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார்ல மத்தேயு புஸ்தகத்துல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா எதை காட்டுகிறதுனா, தாழ்மையுடையவர்களா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை தாழ்மையில் ஆரம்பிக்குது. ஆனா சில பேர் உயர்த்தப்பட்ட உடனே தாழ்மைலாம் போயிருது. எனக்கு தெரிந்த ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்கெல்லாம் அந்த நாட்கள்ல நாங்கள் திருநெல்வேலி ஆக்கட்டும், வெளியூர்ல கூட ஒரு கூட்டம் போட்டா எங்களுக்கு கவனத்துக்கு வந்துட்டு அப்படின்னா உடனே ஓடி போயிடுவோம். எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும், அந்த கூட்டத்தில் பங்கு பெறணும், கர்த்தரை ஆராதிக்கணும் என்று சொல்லி ஓடி போயிடுவோம் ஆரம்ப நாட்கள்ல. ஆனா இப்போ அதுல ஒரு சிலர் நல்ல கோடீஸ்வரர்களாக கூட இருக்கிறாங்க. அவங்க சபையில வைக்கிற முக்கியமான கூட்டத்துக்குள் கூட என்ன செய்கிறது இல்லை, போறது இல்லை. ஏன்னா சபைக்கு தசமம் கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. அதெல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு. என்னது தசம பாகம் காணிக்கையோட என்ன செய்யுது, முடிஞ்சிட்டு அவருடைய ஆக்டிவிட்டிஸ். தேவனுக்காக எப்பா பேசக்கூடாதுப்பா, இங்க கவனிக்கணும்பா, வர்றது என்னைக்கா ஒரு நாள்ப்பா, அதில் கொஞ்சம் கவனிச்சிருப்பா. அப்போ காணிக்க தசமம்ல கரெக்டா போயிரும், கூடவே போயிரும். ஆனால் தேவனை தேடுகிற உணர்வு, ஹல்லேலூயா, வெறும் காணிக்கை தசம பாகம் அல்ல தேவன் எதிர்பார்ப்பது. நம்ம ஏற்கனவே பாட்டு பாடணும் பார்த்தீங்களா? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. ஏந்தன் இயேசுவே, ஏந்தன் இயேசுவே, ஏந்தன் இயேசுவே, ஏந்தன் இயேசுவே, ஏந்தன் இயேசுவே, ஏந்தன் இயேசுவே. பைபிள்ல கூட பார்க்கிறோம் பாருங்க, பாத்தீங்களா? ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்த்தாராம் கர்த்தர், ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னாராம். அல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டு நாட்கள், அதுக்கான இப்போ அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆவியானுடைய காலம் இது. இது திஸ் இஸ் த இயர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. இது யாருடைய காலம்? இது இப்போ நிறைய பேர் வாஞ்சியோடு இருக்கிறாங்க. ஆனா
வாஞ்சோடு இல்லாதவங்களுக்கான இப்ப பேசிக் கொண்டு இருக்கிறேன். ஆவியில எளிமையோடு தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறீர்களா? நீங்க பைபிள்ல நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த வசனங்கள் சொல்லுகிறது பாருங்க. லூக்கா எழுதுகிறாரு, அவர் யாரை பார்க்கிறான்னு சொல்லி வாசிங்க. 2 அதிகாரம் 1 அதிகாரம் 51 இருந்து வாசிங்க. பராக்கிரமம் செய்தார். பாத்தீங்களா? இருதய சிந்தையில் வெளியே ஒரு சிலர் அப்படி இப்படி இருப்பாங்க. என்னது இப்படி இருப்பாங்க? உண்மையாவே பேசுறது பார்த்தா அப்படி ரொம்ப தாழ்மையா, ஆனா உள்ள என்ன இருக்கும்? அகந்தை. தன்னுடைய பலத்தை குறித்து, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து, தன்னுடைய ஞானத்தை குறித்து, தன்னுடைய அறிவு படிப்பு அறிவை கொடுத்து, இப்படிலாம் நிறைய அகந்தை உள்ள. என்ன அகந்தை? இன்னொரு விதமா சொல்ல என்னது? திமிரு. என்னது அகந்தை? என்னது? வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ள அது எப்பாவது அப்படி வெளிப்படும். அப்படி தெரியாம இருக்கவே இருக்காது. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு கர்த்தர் இயேசு சொன்னார்ல. அதே போல நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம், அது சந்தேகமே இல்லை. ஆனால் சாதாரண லைட்டா அப்படி பழகிட்டு போங்க. அவரை போல உண்டா? என்ன தாழ்மை, எவ்வளவு வசதி இருக்கு, எவ்வளவு படிச்சிருக்கிறாரு, எவ்வளவு பலசாலி, ஆனா அவர் எப்படி இருக்கிறாரு? ரொம்ப தாழ்மை. பைபிள் சொல்லுகிறது, இருதயத்தில் அகந்தை உள்ளவர்களை அவர் என்ன செய்தாராம்? சிதறடித்தாராம். ஹல்லேலூயா. யாருக்கு சொல்லப்பட்டு, யாருக்காக சொல்லப்பட்டு தெரியுமா? மரியாள் அவளை குறித்து சொன்ன சொல்லப்பட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். 46வது வசனம், 46ல இருந்து வாசிங்க. அப்பொழுது மரியாள் மகிமைப்படுத்துகிறது. பாத்தீங்களா? மரியாளிடத்துல ஏன் இயேசு பிறந்தார் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் என்ன செய்கிறது? என் ஆவி கழிகிறதுப்பா. சும்மா கையை தட்டி பாடி உள்ள ஆவி. தனிப்பட்ட பொருளை தேவனை தேடுகிறவர் தான் உள்ள ஆவி கழி கூறுங்க. அவள் எப்பொழுது தேவனை தேடுகிறவள். அதனால சொல்றான். அப்ப அவ சொல்றா, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனின் களி கூறுகிறது. அடுத்து வாசிங்க. தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தான். அவள் தாழ்மை பாருங்க. மரியாளுடைய தாழ்மை எப்படி இருந்துச்சு? தேவதூதன் வந்தவொடனே அவடத்துல சொன்ன முதல் வார்த்தை என்னது? இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவோம், ஆனா அது பேர் இருந்தோமா? அவள் கர்த்தருடைய வார்த்தையை அப்படி மதித்து அதை அப்படி ஏற்றுக்கொண்டார். நீ உனக்குள்ள பரிசுத்தாவியானவர் வருவார், பரிசுத்தாவியானுடைய பலம் உண்மையில் நிலையிடும், நீ பரிசுத்தாவியினால கற்பவதி ஆவாய். உடனே ஏற்றுக்கொண்டா. நம்ம என்ன 1000 விளக்கம் சொல்லுவோம்ல? இல்ல பாஸ்டர், அது நம்ம நான் அங்க போன பாத்தீங்களா, அதனால இங்க வந்த பாத்தீங்களா, ஒரு வார்த்தை கிடையாது. இதோ அந்த வாசிங்களா, அந்த வசனத்தை வாசிங்களேன். பிரதியுத்தரமாக நிழலிடும் என்னப்படும். வாசிங்க தொடர்ந்து. தரித்திருக்கிறாள், 6ஆம் மாதம் ஒன்றுமில்லை அப்படி சொல்லிட்டான். அடுத்து மரியாள் சொல்றா பாருங்க. மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு. எத்தனை பேர் இப்படி சொல்றோம்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவள் அவ்வளவு தாழ்மையா இருந்தா, அவருடைய ஆவி அவ்வளவு ஹம்பிளா இருந்துச்சு. அவர் சொன்னார்ல, நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த வசனம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை. நீ ட்ரெஸ் எப்படி போடுங்கிறது முக்கியம் இல்லை, நீ எப்படி மேக்கப் பண்ற அதெல்லாம் முக்கியம் இல்லை. சில பேர் மேக்கப் பண்ண மாட்டாங்க, ஆனா உள்ளுக்குள்ள என்ன வந்துடும்? உள்ளுக்குள்ள ஆவிக்குரிய பெருமை. நான் எவ்வளவு பெரிய சபைக்கு போறேன், எங்க பாஸ்டர் கர்த்தரை பேசுறதை விட்டுறாங்க நிறைய பேர். எனது எங்க பாஸ்டர் தயவுசெய்து நீங்க அப்படிலாம் என்ன மகிமைப்படுத்தவே வேண்டாம். முதல்ல உங்க வாழ்க்கையில யார் தான் நிறைந்திருக்கணும்? கர்த்தர் தான் நிறைந்திருக்கணும். கர்த்தருடைய நாமம் தான் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அல்லேலூயா. அதுக்காண்டி ஊழியக்காரரை இன்சல்ட் பண்ணக்கூடாது, அது வேற விஷயம். சில பேர் அப்படி இருக்காங்க, கர்த்தர் தானா அப்படின்னு ஊழியக்காரரை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்க. அப்படின்னு செய்யாதீங்க.
உங்க சக மனிதரை கூட நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்க இன்சல்ட் பண்ண வேண்டாம். அது மாதிரி ஊழியக்காரருக்குரிய கணத்தை என்ன செய்யணும், நீங்க கொடுக்கணும். ஆனால் அதை பார்க்கலும் கணத்துக்குரியவர் யார் தான் சொல்லுங்க? கர்த்தர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவ மரியாள் பாருங்க, அவள் அவருடைய தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தபடினாலதான் இயேசு கிறிஸ்து அவரிடத்துல பிறந்தாள் என்று சொல்லுகிறார். அடுத்து வாசிங்க. முக்கியமாக நான் சொல்ல போற ஒரு காரியம் 52ஆம் வசனத்தை வாசிங்க. பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளினார், தாழ்மையானவர்களை பலவான்களை தள்ளினாருங்க. தாழ்மையானவர்கள் என்ன செய்தார்? அவர் உயர்த்தினார். கண்பானவர்களே, அவர் பலவான்களுடைய பலத்தின் மேல், பைபிள நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 147ஆம் சங்கீதமா நீங்க வாசி பாருங்க. சங்கீதம் 147 நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் குதிரை எத்தனை சங்கீதம் வாசிங்க. வாசிங்க 147:10. அவர் குதிரையின் பலத்தில், குதிரை பலம் நிறைஞ்சதுதான், ஆனா அப்படி விருப்பம் அதுல இல்ல. அடுத்து, வீரனுடைய கால்களில் பிரியப்பட மாட்டாரு, தள்ளிடுவாரு. பலவான்கள் தன்னுடைய பலத்து மேல பாருங்க, பலவானா இருக்கலாம், ஐஸ்வர்யவானா இருக்கலாம். பைபிள்ல எரேமியால நினைக்கிறேன், அதுல சொல்லும்போது சொல்லுகிறார்ல, ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அடுத்து, பலவான் தன்னுடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் சொல்லிட்டு, நீ ஐஸ்வர்யவானா இரு, நீ பலவானா இரு, நீ ஞானியா இரு, ஆனால் நீ மேன்மை பாராட்டுற எதை குறித்து மேன்மை பாராட்டணும் தெரியுமா? கர்த்தரை குறித்தும் அவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அவரை குறித்த அறிவு உங்களுக்கு உண்டா இருக்குல்ல, அதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமா? கர்த்தரையும் கர்த்தரை அறிந்திருக்கிற, அந்த வசனத்தை கரெக்டா வாசிங்களேன். மேன்மை பாராட்டுகிறவன் சொல்லுங்க, மேன்மை பாராட்டுகிறவன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், வாய் திறந்து, மேன்மை பாராட்டுகிறவன். சத்தமா சொல்லுங்க, மேன்மை பாராட்டுகிறவன். பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் கர்த்தர் நான், பாத்தீங்களா, அவர் சொல்றாரு, பூமியில நியாயத்தை நீதி எல்லாம் செய்கிற கர்த்தர் நான் தான். எனவே என்னை அறிந்திருக்கிறதை குறித்து நீ மேன்மை பாராட்டு. அல்லேலூயா. இயேசுவை அறிஞ்சிட்டியா? இயேசு கூட இருக்கிறாரா? இதுதான் உனக்கு மேன்மை, இதுதான் உனக்கு மகிமை, இதுதான் உனக்கு ஆசீர்வாதம், இதுதான் உனக்கு உயர்வு. உன்னத்துல ஒண்ணுமே இல்லாட்டாலும் இயேசு இருக்கிறார்னா போதும். விந்தை கீரி சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகு இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கீறு சுராஜா, உந்தன் சிலுவை என், உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை. அப்போ உங்க மேன்மை, உங்களிடத்துல பலம் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், ஐஸ்வர்யம் ஏராளமா ஏராளமா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தருக்கு அவர்
தாழ்மை உள்ளவனை தான் நோக்கி பார்க்கிறார். உன்னுடைய ஐஸ்வர்யம் அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. உன்னுடைய ஞானம் அல்ல அவருடைய ஞானத்துக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை. ஞானத்தை பார்த்தால் அவரை ஞானம் உள்ளவர், பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். சங்கீதத்தில் சொல்லப்பட்டது, பலத்தை பார்த்தால் அவர் தான் ஞானி, சர்வ ஞானி. அல்லேலூயா. சர்வ ஞானி, எல்லாத்தையும் அவரை விட ஞானி இந்த உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் ஒரு நேரத்தில் தோற்று போகணும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவோ, வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவரோ, ஒரு நாளும் தோற்று போகாத தன்மையுடையவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தோற்று போகாத தன்மை அவரிடத்துல மாத்திரம்தான் இருக்குது. அல்லேலூயா. எனவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல இப்படிப்பட்ட ஆண்டவர் பலவன்களை ஆசனங்களை தளர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். அடுத்து வாசிங்க. அடுத்து அவர் சொல்றார் பாருங்க, பசி உள்ளவர்களை என்ன செய்கிறார்? அவர் நன்மைகளினால் நிரப்ப. நீ எந்த பசியோடு இருந்தாலும் சரிங்க, உன்னை நன்மையால் நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பசினா வெறும் வயிற்று பசி மாத்திரம், வயிற்று பசியும் சேர்த்து தான் சொல்றேன். வயிற்று பசியை மாத்திரம் சொல்லல, ஆனால் வயிற்று பசியை சேர்த்து தான் சொல்றேன். இந்த வயிற்று பசி மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்குதோ, அல்லேலூயா, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். எந்த இடத்துல சொல்றாரு? எந்த இடத்துல சொல்றாரு? தன்னிடத்துல அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்கிற பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்கிற பிள்ளைக்கு தேளை கொடுப்பானா? யாரு? உலக பிரகாரமான தகப்பன் நல்லதை மட்டும்தான் செய்வான், பிள்ளைக்கு கெடுதி செய்ய மாட்டான். கெடுதி அவன் எண்ணத்துல கூட என்ன செய்யாது, தோன்றாது. அவர் சொல்றாரு, பரமபிதா, அல்லேலூயா, வானத்தையும் பூமியையும் என்னையும் முன்னையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உண்டாக்கின பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதுதான் வருது. இந்த உலக பிரகாரமான தகப்பன் உனக்கு நன்மை செய்கிறான். ஆனால் பரமபிதாவாகிய என் ஆண்டவர் இயேசு, அவர் எப்படி நன்மை செய்யாமல் இருப்பார்? அல்லேலூயா. நீ அப்பத்தை கேட்டா அப்பத்தை தான் கொடுப்பாரு. நீ மீனை கேட்டா மீனை தான் கொடுப்பாரு. நீ முட்டையை கேட்டா முட்டையை தான் கொடுப்பாரு. வெறும் சாப்பாட்டுக்கு சொன்ன வார்த்தை இல்லை. அதனாலதான் அடுத்தவர் சொல்றாரு, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகள் அப்படிங்கிறாரு. வெறும் அப்பம், மீன், முட்டை மாத்திரமல்ல, அது எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள தேவன் நமக்கு தர நினைக்கிற அல்லது நாம் அடைய நினைக்கிற நன்மைகளுக்கு ஓமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அப்பம், மீன், முட்டை எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் நமக்காக நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். இந்த ஆண்டவர் இயேசுவை நம்பிட்டீங்கன்னா, இந்த ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தை தேடிட்டீங்கன்னா, அதானங்க இப்போ பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. தேவனை நம்புறதை விட வேற யாரையும் நம்புறோம். அவர் சமூகத்தை தேடுறதை விட நாம் மனுஷரை நாடுறதை நம்புறோம். அவர் சமூகத்தை தேடுங்க. தேவனின் நாமம் என் வாழ்வில் நிறைந்ததால் தாழ்ச்சி இல்லை, தோல்வி இல்லை, நாளும் சோகங்கள் சூழினும் துன்பங்கள் நேரினும் கர்த்தரின் நேசமே காக்கும் என்னை. கர்த்தரின் நேசமே காக்கும் என்னை. தேவனின் நாமம் என் வாழ்வில் நிறைந்ததா, தாழ்ச்சி இல்லை, தோல்வி இல்லை, நாளும் சோகங்கள் சூழினும் துன்பங்கள் நேரினும் கர்த்தரின் நேசமே காக்கும் என்னை. கர்த்தரின் நேசமே காக்கும் என்னை. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அவர் பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளினாருங்க, தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார். ஆமா, அவன் எவ்வளவு பலவானா இருக்கலாம், எவ்வளவு ஐஸ்வர்யவான்களை
வெறுமையாக அனுப்பினாராம். பசித்தவர்களை நன்மையால் நிரப்பினார். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாக அனுப்பினாராம். ஐஸ்வர்யம் உள்ளவர்னா பணக்காரங்களை எல்லாம் அப்படி அனுப்பினார் இல்ல. அதுதான் முதல்ல பார்த்தோம், அவர் தாழ்மை உள்ளவர்களே நோக்கி பார்த்தார் என்று சொல்லி மரியாள் சொல்றது பார்த்தோம். ஐஸ்வர்யமானா இருந்தும் அவன் தாழ்மையா இருந்தான்னா அவனுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை நன்மையை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனா தன்னுடைய அகந்தையில இருக்கிறவனை அவர் வெறுமையா அனுப்புகிறார். எனவே பிரியமானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து தம்மை தாமே எளிமையாக்கினார், தாழ்மையாக்கினார். அவருடைய தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொண்டு வரும். நன்மை, ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வரும். விடுதலையை கொண்டு வரும், ஐஸ்வர்யங்களை கொண்டு வரும். இந்த வேளையில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, உம்மை போல அவர் நினைத்திருந்தால் அரண்மனையில மாளிகையில பிறந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஆட்களை அவர் அனுப்பி இருக்கலாம். அவர் அனாதரவாய் விடப்பட்டார், அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் தள்ளப்பட்டார், அவருடைய குடும்பம் தள்ளப்பட்டது, அவருடைய குடும்பம் புறக்கணிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தரோ அவர் உயர்த்தினார், தன்னை தாழ்த்தினார். அவர் இயேசு என்கிற நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்த்தினாராம். அவர் தம்மை தாழ்த்தினபடினால இந்த வேளையில் நம்மை தாழ்த்துவோம், தேவ கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். எவ்வளவு உயர்வு வந்தாலும், இன்றைக்கு நாம ஒருவேளை நாம் பெரிய உயர்வு இல்லாம இருக்கலாம், ஐஸ்வர்யம் இல்லாம இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களையும் அப்படி மாற்றுவார். உங்களை ஐஸ்வர்யவான்களை மாற்றுவார், உங்களை உயர்ந்த கனமுள்ள இடத்துக்கு கொண்டு செல்லுவார். அப்பொழுது இந்த தேவனை மறக்காம இந்த நாட்கள்ல எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே அப்பவும் இருக்கணும். உங்களுக்கென்று ஒரு காலம் உண்டு. தேவன் சொல்லுகிறார், உனக்கென்று ஒரு காலம் உண்டு, உனக்கென்று ஒரு காலம் உண்டு. உன்னை உயர்த்துகிற காலம், மகிமைப்படுத்துகிற காலம் வருகிறது. அந்த நாளிலும் நம்மை தாழ்த்துவோம், கர்த்தர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். எனக்குரியதெல்லாம் தேவனுக்குரியது என்று சொல்லுவோம். ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால நீங்க பேசுனீங்கப்பா, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுனீங்க, இடைப்பட்டீங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில உம்மை போல நாங்கள் எளிமையாக தாழ்மையாக வாழ நீர் எங்களை தேடி தான் வந்திருக்கிறீர் ஆண்டவர். பெரிய பெரிய ஐஸ்வர்யங்களா இருக்க அவர்களே தேடி நீங்க போகல. ஒண்ணும் இல்லாம இருந்த எங்களை தேடி வந்து, ஒன்றும் இல்லாம இருந்த எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனங்களை சுதந்திரிக்கவும் பண்ணும்படியாக நீர் எங்களை தேடி வந்தீரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் இந்த கரத்துல, உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எப்படி அர்ப்பணிக்கலாமா? கரங்களை உயர்த்தி, அப்பா நான் உம்முடைய கரத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் என்ன உயர்ந்தாலும், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும், எவ்வளவு மேன்மை அடைந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யம் வந்தாலும் உமக்கு உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கிறவனா இருப்பேன், உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவளா இருப்பேன், கொடுக்கிறவனா இருப்பேன். உங்களுடைய வார்த்தையை தேடி தேடி புறக்கிக் கொள்ளுகிறவளா இருப்பேன். ஒப்பு கொடுக்கலாமா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளோடு பேசுனீங்களப்பா. அப்பா, நீர் முன்னணியில் துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருப்பதை உம்முடைய அடையாளமாக நீர் வைத்தீர். பெரிய பெரிய அடையாளங்களை செய்யவில்லை ஆண்டவரே. பெரிய ஆளான பிறகு நீர் செய்த பயங்கரமான காரியங்கள், அடையாளங்கள், அற்புதங்கள். ஆனால் நீ பிறக்கும் போது எளிமையுள்ளவராக பிறந்தீர், தாழ்மையுள்ளவராக பிறந்தீர், ஒன்றுமே இல்லாதவராக பிறந்தீர். குடும்பமே புறக்கணிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக காணப்பட்டது. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம் அப்பா. தம்மை தாமே அவர் வெறுமையாக்கினாராம். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தாராம். ஆமா, பிறக்கும் போது ஒரு அடிமையை போலதான் பிறந்தாரு, ஒண்ணுமே இல்லாம. எனவே நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் அடிமையின் ரூபம் எடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் எங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் ஐஸ்வர்யவான்களா இருந்தாலும், பெரிய ஆட்களாய் மாறினாலும், அடிமையின் தாழ்மை தான் குறிக்காக்க. நீ அடிமைன்னா ஒண்ணுமே இல்லாதவர்கள் அப்படி இல்லை. எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும்
அந்த அடிமையின் மனநிலைமை, இயேசு கிறிஸ்துவுக்கு நான் எப்பொழுது கடமைப்பட்டவன் என்ற அந்த மனநிலைமை, அதோடு இருப்பேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நீர் பிறந்ததின் அர்த்தம் என்னுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுங்கப்பா. நீர் பிறந்ததுல இருக்கிற ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில வந்து பலிப்பதாக. நன்மைகளினால் நிரப்புங்கப்பா, ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீதியான வேளையில கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பலனும் மறவாதே. ஆமேன். நம்முடைய